ஹலோ. என்ன சிவா, என்ன முடிவு எடுத்திருக்கேன்? நான் என்ன முடிவெடுக்கணும்னு எதிர்பார்க்கற? நான் என்ன எதிர்பார்ப்பேன்னு உனக்கு தெரியாதா? சிந்துவோட வாழ பிடிக்கலன்னு நீ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லணும். அப்படி நீ சொல்லிட்டேன்னா நான் உன் மேல போட்டிருக்கிற கேஸ வாபஸ் வாங்கிடுறேன் சிவா. அப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இத பாரு, இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்க்கும் நீ ஒத்துக்கிட்ட. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. இத பாரு, சிந்துவை மட்டும் டிவோர்ஸ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத லைஃப நான் உனக்கு தரேன். இங்க பாரு ஸ்னேகா, ஒரு தடவை நான் முடிவு எடுத்துட்டேன்னா அந்த முடிவை அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேன். நான் உன் கூட சேர்ந்து வாழ்றதா இல்ல. நீ என் மேல இருக்கிற கோவத்துல தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிற. அது எனக்கு நல்லா தெரியும் சிவா. கோவத்துல எடுக்கிற எந்த முடிவுமே சரியா இருக்காது. உனக்கு 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. இத பாரு, 18ஆம் தேதி கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் உன்கிட்ட கடைசியா உன்னோட முடிவை கேட்பாங்க. அப்போ சிந்துக்காக யோசிக்காம ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த முடிவுல தான் உன் வாழ்க்கையே இருக்கு. சிவா, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். உன்கிட்ட தான் சொல்றேன் சிவா. 3 வருஷம் உன்னை சின்சியரா காதலிச்ச ஸ்னேகா கூப்பிடுறேன். இப்ப என் கூட தனியா வர போறியா இல்லையா? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. சிவா, ஸ்னேகாவோட ஒரு 5 மினிட்ஸ் தனியா பேசுப்பா. சிவா, அன்னைக்கு நீ ரொம்ப எமோஷனலா இருந்த. என்னோட வாழ முடியாதுன்னு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொன்னேன். அன்னைக்கு நீ சொன்னதை அவங்களும் பெருசா எடுத்துக்கல, நானும் எடுத்துக்கல. ஆஃப்டர் கவுன்சிலிங் நீ ரொம்ப கிளியரா இருப்பேன்னு நான் நம்புறேன். சிந்து யாரு, ஸ்னேகா யாருன்னு என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா விரும்பினது. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நான் ஆசைப்படுறேன். நீ என்ன வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் என்னால உன்னை மறக்கவே முடியாது. அதுதான் உண்மை. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் சில தப்புகளை பண்ணிருக்கேன் தான். அதெல்லாம் மன்னிக்க கூடிய குற்றம் தான். அதுக்காக நீ என்ன அடியோட வெறுக்கிறது நியாயமே இல்ல சிவா. நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா சிவா, கூட வாழ முடியாதுன்னு மட்டும் சொல்லாத. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க.